மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பார்வையிடாததை கண்டித்து விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து கண்டனம் தெரிவித்த விவசாயிகள் முன்னதாக மழையில் அழுகிய பயிரை கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 67,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு 45,000 ஹெக்டேரில் நடவு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் தீபாவளியை ஒட்டி ஒரு வார காலம் பெய்த கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடவு செய்யப்பட்ட இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. ஏக்கருக்கு சுமார் 25,000 ரூபாய் செலவு செய்த விவசாயிகள் இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வடிய தாமதம் ஏற்பட்டதால் இளம் பயிர்கள் நீரில் அழுகி சேதமடைந்தன. இந்த பயிர்களை இதுவரை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர், மக்கள் பிரதிநிதிகள் பார்வையிடவில்லை என்று குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் விவசாயிகள் நடவு செய்யப்பட்ட அழுகிய இளம் நாற்றுகளுடன் வந்து மனு அளித்தனர். குறைதீர்க்கும் கூட்டத்தில் வேளாண் இணை இயக்குநர் சேகர் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து விவசாயிகள், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வேளாண் உதவியாளர்களுக்கு மனு அளித்தால் அவர்கள் நேரில் வந்து புகைப்படம் எடுத்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் அளிப்பார்கள் என்று தெரிவித்தார். உடனடியாக இதற்கு பதிலளித்த விவசாயிகள் பயிர் சேதம் குறித்து கணக்கெடுக்க தங்களுக்கு எந்தவித அறிவுறுத்தலும் வரவில்லை என கிராம நிர்வாக அலுவலர்கள் தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து மழையினால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களை கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்ட விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 40% அளவிற்கு இளம்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வேளாண் துறை சார்பிலும் இதுவரை பாதிக்கப்பட்ட பயிர்களை யாரும் கணக்கீடு செய்யவில்லை என்றும் மக்கள் பிரதிநிதிகள் இதுகுறித்து கண்டுகொள்ளவில்லை என்றும் கடந்த 2024-25 ஆண்டு ஜனவரி மாதம் பெய்த பருவம் தப்பிய மழையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு 63 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருந்த தமிழக அரசு இதுவரை அந்த பணத்தை கூட விடுவிக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு கணக்கெடுப்பு செய்யாவிட்டால் 2 நாட்களில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை ஒன்றியம், மயிலாடுதுறை மாவட்டம் பூராவே இப்போ வந்து தீபாவளி நேரத்தில் பெஞ்ச அந்த 17, 18, 19, 20 தேதிகளில் பெஞ்ச கனமழையில மிகப்பெரிய அளவில் சம்பா பயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து நட்டு களை எடுத்து முதல்ல எருவு போட்ட பயிர், யூரியா போட்ட உடனே மழை பெஞ்சு தண்ணியில முழுகி முழுவதுமா அழிஞ்சிருக்கு. அழிஞ்ச பயிரை நான் அழிச்சு விட்டு தான் நடணும். இது வந்து பாத்தீங்கன்னா 100% அழிஞ்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 45% 50% வரைக்கும் அழிஞ்சிருக்கு. இதை வந்து இது வரைக்கும் மற்ற மாவட்டங்கள்ல அமைச்சர் பாக்குறாங்க, எம்எல்ஏ பாக்குறாங்க, எம்பி பாக்குறாங்க, சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாக்குறாங்க. எங்க மாவட்டத்துல இது வரைக்கும் எந்த உயர் அதிகாரியும் வந்து பார்க்கல, எந்த அமைச்சரும் வந்து பார்க்கல. அது சம்பந்தமா இப்ப விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்குது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம வந்து மனு கொடுத்திருக்கிறோம். அவங்க வந்து உடனடியா பார்க்க சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க வந்து இது மூலம் என்ன தெரிவிக்கிறோம்னா, வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள, இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புதன், நாளை வியாழன், வெள்ளி 2 நாளுக்குள்ள உரிய கணக்கெடுத்து விவசாயிகளை சந்திச்சு அங்கங்க கணக்கு எடுக்கணும். உயர் அதிகாரிகள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் திரண்டு நாங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சாலை மறியல் செய்யறதா திட்டமிட்டு இருக்கிறோம். அதை பண்ணக்கூடிய சூழலுக்கு எங்களை தள்ளிடக்கூடாது. அது மாதிரி விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் பாதிக்குள்ள கடந்த ஜனவரி மாசம் பெஞ்ச பருவம் தவறி பெஞ்ச மழை நெல் அறுவடை நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 150 கோடிக்கு மேல மயிலாடுதுறை மாவட்டத்துல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா 62 கோடி கணக்கு எடுத்து அனுப்புனாங்க. அந்த பணம் இன்னைய வரைக்கும் அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, வருமா வராதாங்கிற நிலைமையில விவசாயி புலம்பிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா வாய்க்கால்கள் தான். வாய்க்கால்களை வந்து தூர் வாடுறாங்க. அது அரசியல் கட்சியில உள்ளவங்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்து அது முறையாக தூர் வாரப்படலை. அது வந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சொன்னா கூட அவங்கள மிரட்டி அந்த வேலை இப்படிதான் செய்வோன்ற அளவுக்கு வேலை நடக்குது. இது முதலமைச்சருடைய கவனத்தில் எடுத்துக்கிட்டு இனி வருங்காலங்கள்ல நாங்க பாதிக்காத அளவுக்கு இப்ப போர்க்கால அடிப்படையில எல்லா வாய்க்கால்களிலும் உள்ள ஆகாய தாமரை இதெல்லாம் அகற்றி ஆக்கிரமிப்பு பைப்பு போட்டுகள்லாம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா மாப்படுகையில் உள்ள சொசைட்டில பல கோடி ரூபா, பல லட்சம் ரூபா முறைகேடு நடந்திருக்கு. அது சம்பந்தமா மனு கொடுத்துருக்கோம். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பொறுப்பே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதை வச்சுட்டு வயிறெறிஞ்சு நிற்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய நகையை திருப்பி இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி திரும்ப வாங்கி கொடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கூட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.